புனித அன்னை மரியா பெருங்கோவில் என்பது ரோமன் கத்தோலிக்க பெங்களூரு உயர் மறைமாவட்டம் ஆலயம், பெங்களூரின் சிவாஜி நகரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற வழிபாட்டு தலம் ஆகும். இக்கோவில் பெங்களூரிலேயே மிக பழமையான கத்தோலிக்க ஆலயம் ஆகும். மேலும் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள ஒரே இணை பெருங்கோவில் இதுவே. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் இக்கோவிலில் நிகழ்கின்ற திருவிழா மிகச் சிறப்பானதாகும். அவ்விழாவில் கிறிஸ்தவர்களும் பிற சமயத்தவரும் பெரும் எண்ணிக்கையில் கலந்து கொள்கின்றனர். 17ஆம் நூற்றாண்டில் மைசூர் இராச்சியத்தின் தலைநகராயிருந்த ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் முதன்முறையாக கிறிஸ்தவம் 1648இல் அறிமுகமானது. அப்போது பெங்களூரு ஒரு சிறு ஊராகவே இருந்தது. மைசூர் மறைபரப்புத் தளத்தின் பகுதியாக விளங்கிய பெங்களூரில் கிறிஸ்தவம் படிப்படியாக வேரூன்றியது. முதலில் மலபார் மறைத்தளத்தைச் சார்ந்த இத்தாலிய இயேசு சபையினர் அப்பகுதியில் கிறிஸ்தவத்தை பரப்பினர். அதன்பின் பிரெஞ்சு இயேசு சபையினர் மதுரை மற்றும் கர்நாடக மறைத்தளத்திலிருந்து வந்து 18ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவத்தை பரப்பினர். தொடக்கத்தில் செஞ்சி பகுதியிலிருந்து பெங்களூரில் குடியேறிய கத்தோலிக்க மக்கள் ஒரு சிறு கூரை கோவில் கட்டி அங்கு வழிபட்டனர். ஆனால் ஐதர் அலி ஆட்சியிலும் அதன் பிறகு திப்பு சுல்தான் ஆட்சியிலும் 1782 முதல் 1799 வரை கிறிஸ்தவர்கள் மிக கொடுமையாக துன்புறுத்தப்பட்டார்கள். பல கிறிஸ்தவ கோவில்கள் தரைமட்டமாக்கப்பட்டன. கிறிஸ்தவர்கள் தம் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தப்பியோட வேண்டியதாயிற்று. இன்று கோத்தி கலைப்பாணியில் எழுந்துயர்ந்து நிற்கின்ற அன்னை மரியா கோவில் 1875 முதல் 1882 வரை காலகட்டத்தில் கட்டப்பட்டது. அதைக் கட்டியவர் அருள் திரு எல். இ. கிளைனர் என்பவர் ஆவர். அவர் பின்னர் மைசூரின் ஆயராக நியமனம் பெற்றார். புதிய கோவில் 1882 செப்டம்பர் மாதம் 8ஆம் நாள் ஆயர் யோவானஸ் மரியா கோவாது என்பவரால் அர்ச்சிக்கப்பட்டு அர்ப்பணிக்கப்பட்டது. அந்நிகழ்ச்சி 35 குருக்கள் மற்றும் 4000 கத்தோலிக்க மக்கள் முன்னிலையில் நடந்தது. இன்று பெங்களூரில் உள்ள அனைத்து கத்தோலிக்க கோவில்களுக்கும் தாய்க் கோவிலாக அமைந்தது அன்னை மரியா கோவிலே என்பது குறிப்பிடத்தக்கது. இக்கோவிலின் வரலாற்று முக்கியத்துவத்தை கருதி திருத்தந்தை 6ஆம் பவுல் இக்கோவிலை 1973 செப்டம்பர் 26ஆம் நாள் இணை பெருங்கோவில் நிலைக்கு உயர்த்தினார். 1974 ஜனவரி 26ஆம் நாள் அந்த அறிக்கை வெளியிடப்பட்டு கொண்டாட்டம் நிகழ்ந்தது.